தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்க்ளினேஷன்னா இது வந்து என்ன சொல்லணும்னா ஏற்ற கோணம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். அப்போ வந்து tan தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. tan 30 வந்து 1/√3. ஓகே, இது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து ஒய் இன்டர்செப்ட், இது இன்னொரு கண்டிஷனாக கொடுத்துருக்கோம்னா ஒய் இன்டர்செப்ட் இதில் கட் பண்ணுதுன்னா சி ஈக்குவல் டு -3 அப்படிங்கிறதுல கட் பண்ணுது. ஓகே, இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு mx + c அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த வந்து இதில் என்னென்னா ஒய் எம்மு நமக்கு தெரியுமா அப்படின்னா எம்மோட வேல்யூ தான் இந்த இது. அப்போ வந்து 1/√3 எக்ஸு. ஓகே, நல்லா பண்ணிக்கலாம். (1/√3x into x plus c)ங்கிறது -3 ஈக்குவல் டு. ஓகே, இதுதான் நமக்கு இந்த ஃபார்முலா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இதை வந்து இங்கே ஒய் இந்த √3 இங்கே கொண்டு போனோம்னா √3y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இந்த இது இங்கேயும் மல்டிபிள் பண்ணியிருக்கணும், எக்ஸ் மைனஸ் 3√3 அப்படி இருக்கும். இது உள்ளே கொண்டோம்னா எக்ஸ் மைனஸ் 3√3 மைனஸ் √3y இருக்கும். இது ஆர்டர் படி எழுதுறோம்னா எக்ஸு மைனஸ் 3√3y மைனஸ் 3√3 இப்படி கிடைக்கும். இதுதான் அந்த கேள்விக்கு உண்டான பதில். இந்த தான் அந்த ஈக்குவேஷன். தேங்க்யூ.